ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். அண்மை செய்தி. சவுக்கு சங்கர் வழக்கில் அதிகாரமிக்க நபர்கள் தன்னிடம் பேசியதாக நீதிபதி GR சுவாமிநாதன் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதிகாரமிக்கவர்கள் தன்னிடம் பேசியதால் தான் சவுக்கு சங்கர் வழக்கில் அவசரமாக இறுதி விசாரணை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளை பார்க்கிறோம். இவர்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. சவுக்கு சங்கருடைய வழக்கில் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பினை தந்தார்கள். இதில் சுவாமிநாதன் குண்டாஸை ரத்து செய்து தீர்ப்பு கொடுத்திருந்தார். இந்நிலையில் அவர் அதிகாரமிக்கவர்கள் தன்னிடம் பேசியதால் தான் அவசரமாக எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்குரிய அழுத்தம் கொடுக்கறதுக்கு யார் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது? நீதிபதிக்கு அழுத்தம் இதை நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை யூடியூபர் சங்கரை சட்டவிரோதமாக காவலில் வைத்து அடித்ததாக தாயார் தொடர்ந்த ஒரு வழக்கு. மற்றொரு வழக்கு அவர் குற்றத்தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. இந்த இரண்டு வழக்குகளும் ஒரே நேரத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு இன்று அந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற வரலாற்றை பொறுத்தவரை நீதிமன்ற நேரம் என்பது காலை 10:30 மணிதான் வழக்கமாக விசாரணை தொடங்கும். இதுவரை 150 ஆண்டுகால வரலாற்றில் காலையில் எந்த வழக்கும் இவ்வளவு அவசரமா எடுத்தது கிடையாது. முதன் முறையாக சென்னை உயர்நீதிமன்ற வரலாற்றிலேயே இந்த வழக்கு காலை 9 மணிக்கே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது இருந்தே பல்வேறு விமர்சனங்கள் அதிகாலையிலே விசாரணைக்கு எடுத்துள்ளார் என்ற ஒரு ஐயமும் எல்லோரும் மத்தியிலும் எழுந்திருந்தது. இந்த நிலையில் சவுக்கு சங்கருடைய ஒரு வழக்கு, அதாவது தாயார் தொடர்ந்த ஒரு வழக்கு, அவருக்கு போதுமான சிகிச்சை அளிப்பதுடன் தேசிய மனித உரிமை ஆணையம் இது தொடர்பாக அந்த விசாரணையை 4 வார காலத்துக்குள் விசாரிக்க வேண்டும் என்று கூறி அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர். இன்னொரு வழக்கு குற்றத்தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டதை எதிர்த்து சவுக்கு சங்கரின் தாயார் தொடர்ந்த வழக்கு. இந்த வழக்கில் அரசு தரப்பில் இறுதி விசாரணைக்கு பிறகுதான் இந்த வழக்கை எடுப்பதா இல்லை முன்னதாகவே எடுக்கலாமா என்பது குறித்து நீதிபதியிடையே மாறுபட்ட கருத்து எழுந்தது. இதை காலையிலேயே நீதிபதியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளனர். என்றால் இறுதி விசாரணைக்கு அரசு தரப்பில் தயாராக விட்டால் இன்று பிற்பகல் 2:05 மணிக்கு தீர்ப்பை வழங்கி விடுவேன் என நீதிபதி GR சுவாமிநாதன் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதே வேளையில் இறுதி விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என நீதிபதி PP பாலாஜி குறிப்பிட்டிருந்தார். இதன் காரணமாக இரண்டு நீதிபதிகளிடையே மாறுபட்ட தீர்ப்பு வெளியாகும் என்று இன்று நண்பகலிலேயே இதில் முடிவு தெளிவானது. இந்த நிலையில் மீண்டும் பிற்பகல் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நீதிபதி GR சுவாமிநாதன் முதலாக தீர்ப்பை வாசித்தார். அவர் வாசிக்கும் பொழுது இந்த சவுக்கு சங்கருடைய தாயார் அளித்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாகவும் அதே போன்று அவருடைய அதாவது சிறையில் அடைத்த உத்தரவை, நீதிபதி குற்றத்தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்ட உத்தரவை நீதிபதி சுவாமிநாதன் ரத்து செய்வதாக தெரிவித்திருந்தார். அது அந்த மனுமீதான உத்தரவை முடித்தவுடன் அடுத்த நீதிபதி தீர்ப்பை வாசிப்பதாக இருந்தது. அப்போது நீதிபதி சில வார்த்தைகளை குறிப்பிட்டார். அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை சில பவர்ஃபுல் மேன் தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி தங்களுடைய அதிகாரமிக்க நபர்கள் இந்த வழக்கு தொடர்பாக சிலர் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னிடம் தொடர்பு கொண்டதாகவும் இதன் காரணமாகத்தான் அவசரமாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க நேரிட்டதாகவும் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். ஒருவேளை நீதிபதி குறிப்பிட்ட வாசகம் தற்போது தீர்ப்பில் இடம்பெறுமா என்பது தெரியவில்லை. ஒருவேளை தீர்ப்பில் அது சுட்டிக்காட்டவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த காரணத்தினால்தான் இந்த வழக்கை அவசரமாக எடுக்க நேரிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். கார்த்திகா, வழக்கமாக 10:30 மணிக்கு வழக்கு விசாரணைகள் தொடங்கக்கூடிய நிலையில் இன்று காலை 9 மணிக்கே சவுக்கு சங்கருடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அது ஏற்கனவே விமர்சிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பினை வழங்கினார்கள். இதில் குண்டாஸ் ரத்து என்று GR சுவாமிநாதன் தீர்ப்பினை வழங்கியிருந்தார். இந்நிலையில் அது மட்டுமல்லாமல் அதிகாரமிக்கவர்கள் தன்னிடம் பேசியதாகவும் அவர் கருத்து தெரிவித்திருந்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.